கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெதர்லாந்து நாட்டிலே ஒரு பெரிய பால் பண்ணையை சுற்றி பார்க்க ஒருவர் தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் அழைத்துக் கொண்டு சென்றார். அங்கே போனால் நூற்றுக்கணக்கான பசுக்கள் ஒரு பெரிய புல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருந்தன. எல்லாம் உயர் ரக பசுக்கள். ஆனால் மேய்ப்பதற்கு யாருமே இல்லை. அவை தாமாகவே மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவற்றின் கழுத்திலே கட்டியிருந்த ஒரு சிறிய கருவியிலிருந்து சத்தம் வந்ததும் எல்லா பசுக்களும் மேய்ச்சலை நிறுத்திவிட்டு நேராக பால் கறக்கும் இடத்துக்கு அவை வரிசையாக வந்து அதனதன் இடத்திலே நின்று கொண்டன. அப்பொழுது அந்த பண்ணையிலே ஓனர் வேகமாக பால் கறக்கும் ரப்பரிலான கருவிகளை அதன் பால் காம்புகளிலே பொருத்தி கொண்டே வந்தார். சரியாக 10 நிமிடத்திலே நூற்றுக்கணக்கான பசுக்களின் பாலை அந்த கருவிகள் கறந்து அதை பம்ப் செய்து ஸ்டோரேஜுக்கு அனுப்பி கொண்டிருந்தன. இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அவர், மிக நேர்த்தியாக வேலை செய்கிறதே, எத்தனை பேர் இதில் வேலை செய்கிறார்கள் என்று கேட்டார். 2 பேர் மட்டுமே. ஒருவர் காவலாளி, இன்னொருவர் நான். அப்படியானால் எல்லாவற்றையும் கருவிகள் செய்யும்படியாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஏனென்றால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இன்றைக்கு அநேகம் பேர் கிடைப்பதில்லை. முன்னதாக திட்டமிட்டு எந்திரங்களை நாங்கள் பழக்கி வைத்திருக்கிறோம். இந்த பசுக்கள் பால் கறந்த உடனே தீவன தொட்டிகள் இருக்கின்றன, அங்கே போய்விடும். அருகிலேயே தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன, அங்கே போய்விடும். ஒவ்வொன்றுக்கும் அவற்றின் கழுத்தில் இருக்கிற அந்த சிறிய கருவியின் மூலமாக குறிப்பிட்ட ஒலியை எழுப்புவோம். அந்த குறிப்பிட்ட ஒலியை கேட்டவுடனே அவை அதற்கு தகுந்தபடி செயல்பட்டு விடும். அதனால் தான் எவ்வளவு பெரிய பால் பண்ணையை நிர்வகிக்க முடிகிறது, இதிலிருந்து லாபம் ஈட்ட முடிகிறது என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தோடு வந்தவர் அவரை பார்த்து, பாலை கறந்து பக்குவப்படுத்தி ஃபேக்டரிகளுக்கு அனுப்புத வேலை உட்பட எல்லாவற்றையும் எந்திரங்கள் செய்கின்றனவே, பாலை குடிக்காமல் பிள்ளைகள் அடம்பிடிக்கிறார்களே, குழந்தைகளை குடிக்க வைப்பதற்கு ஏதாகிலும் கருவி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் பாலை குடி என்றால் வேண்டாம் என்று குழந்தைகள் வெறுக்கின்றார்கள். பிறகு வற்புறுத்தலின் பேரில் குடிக்கிறார்கள். இதோ இந்த பையனை ஒழுங்காக பாலை குடிக்க வைப்பதற்கு ஏதாவது கருவி இருக்கிறதா என்று கிண்டலாக கேட்டார். அந்த பால் பண்ணைக்காரர் அந்த பையனுடைய கன்னத்தை தடவி, இவனுக்குத்தான் கருவிகளை விட உயிருள்ள மனுஷர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் இருக்கிறீர்களே, அவன் பாலை குடிக்க வேண்டும், வளர வேண்டும், அதுதான் அவனுடைய அடிப்படை உணவாக இருக்கிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பாலில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்ற காலத்தில் அவனுக்கு கொடுத்து அவனுடைய ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்பட பெற்றோர்கள் இருக்கிறார்களே, எனவே பாலை குடிக்க வைப்பதற்கு எந்திரம் தேவைப்படாது, அவனை சூழ இருக்கும் அன்பும் பராமரிப்பும் தான் வேண்டும் என்று சொன்னார். வளர்ச்சியின் அடிப்படை பால் என்ற ஒரு ஆகாரம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் மறுபடியும் பிறந்த குழந்தைகளாய் மாறும்போது தேவனுடைய வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாய் இருங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து நீங்கள் அதிகமாய் கர்த்தருடைய விசுவாசத்தை விருத்தி அடைய வேண்டும் என்றால் இந்த வசனங்களை வாசித்து தியானித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். நாம் ஆர்வத்துடனே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அவர் மீது விசுவாசமாயிருப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.